பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 2000 வழங்க உத்தரவிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். மதன், விவரங்களை பதிவு பண்ணலாம். பொங்கல் பண்டிகைக்காக தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கியது. இந்த பரிசு தொகுப்புடன் 2000 ரூபாய் ரொக்க பணம் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே பாஜக கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் இந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடாமலே வந்தது. இன்றைய தினம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வில் மோகன்தாஸ் தரப்பு முறையீடு செய்யப்பட்டது. அதாவது ஏற்கனவே இது போன்ற தமிழகத்தில் இயற்கை பேரிடர், புயல் போன்ற இயற்கை பேரிடர் நடைபெற்ற பின்னர் வரும் பொங்கல் பண்டிகைக்கு திமுக மற்றும் அதிமுக அரசுகள் இது போன்ற ஊக்கத்தொகை வழங்குவது வழக்கமாக கொண்டது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.